வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நரிவேட்டா அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் சோனி லிவ்வில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2003ஆம் ஆண்டு நடந்த பழங்குடியின மக்கள் தங்கள் உரிமைக்காக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட விளைவுனால ஒரு சில உயிர்கள் பழி போகுது. இந்த கருத்தை மட்டுமே அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இவங்க கற்பனையில் எடுத்து வெளியிட்டிருக்க படம் தான் இந்த நரிவேட்டா. ஆரம்பத்தில் ஹீரோ டொவினோ தாமஸை ஒரு சில பேர் துரத்துறாங்க. அவங்க கடைசியில் போலீஸ் ஆபீசர்ஸ் தெரிய வருது. நடந்த எல்லா பிரச்சனை காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அப்படின்னா யாருக்குமே வேற எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மிரட்டுறாரு. அந்த பேப்பர்ல கையெழுத்து போடாம பேப்பரை கிழிச்சு போட்டுறாப்ல. அங்கிருந்து படம் அப்படியே ஆரம்பமாகுது. படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அதிகாரிங்க மூலமாக கூட இருக்க அதிகாரியவும் பலிகடாவாக்கிட்டு அது மூலமாக ஆதாயம் தேடுறது தான் இந்த நரிவேட்டா அப்படிங்கிற படம். பழங்குடியின மக்கள் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவுனால ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்படுறாரு. அந்த அதிகாரியை யாரு கொண்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் தான் உண்டு தான் சுயநலம் அப்படின்ற மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாப்ல. இவர் சின்ன சின்ன வேலை பார்க்கறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாரு. நான் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, போனா பெரிய வேலைக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. அதையுமே விருப்பம் இல்ல அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணுவாப்ல. அவர் போய் ஜாயின் பண்ற இடம் பாத்தீங்க, அவர் போலீஸ் துறையில ஆயுதப்படையில போய் ஜாயின் ஆவாரு. அங்க ஒரு சில பிரச்சனைகள்லயும் மாட்டிக்கிடுவாரு. அதுக்கப்புறம் அங்க போய் அந்த வேலையுமே சரியா பார்க்காம தான் வேற ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு படிப்பும் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கிற நேரத்துல அங்க பஷீர்ன்ற ஒரு அதிகாரி இவருக்கு பழக்கமாகறாரு. அவரு ஒரு சில பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறாரு. ஒரு சில நுணுக்கங்களையுமே இவருக்கு கத்தும் கொடுக்குறாரு. இந்த நேரத்துல தான் இந்த ஆயுதப்படை டீம் மொத்தமா பழங்குடியின மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, நீங்க எல்லாம் வயநாடுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த டீம் அங்க பாதுகாப்புக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் போராட்டம் ரொம்ப முத்தி போகுது. போலீஸ் பாதுகாப்புக்கு தலைமை தாங்குறவர் சேரன். சரி, இந்த போராட்டம் ரொம்ப முத்தி போய்கிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு முடிவு இருக்காதா, முடிவு எட்டணும் அப்படிங்கிறப்போ போலீஸ் பட்டாலியன்ல இருந்து ஆட்களை இறக்குறாங்க. அப்போ எதிர்பாரா விதமா ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் பழங்குடியின மக்கள் தான் அப்படின்னு சொல்லி மொத்த கதையுமே அவங்க மேல மாத்துறாங்க. இந்த உண்மையெல்லாம் அறிஞ்சிட்டு வந்த ஹீரோ டொவினோ தாமஸ் அதுக்கடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதையுமே. இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ், சேரன், அதுக்கப்புறம் சுராஜ், இவங்க 3 பேருமே கொடுத்த கேரக்டரை ரொம்ப சூப்பரா சிறப்பாகவே பண்ணியிருப்பாங்க. சுராஜோட கதாபாத்திரம் கண்டிப்பா உங்க மனசுல நிறைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டொவினோ தாமஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த டொவினோ தாமஸும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு ஆல் டோட்டலே மொத்தமா சேஞ்ச் ஆகி இருப்பாப்ல. வடிவேல ஒரு படத்தை சொல்லப்பல, திருநாகரிசே ஆளே மாறி போயிட்ட அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த படத்திலையும் நம்ம ஹீரோ நடிச்சிருப்பாப்ல. சேரன் ரொம்ப மொரட்டுத்தனமான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க நேரத்தில் அப்படிலாம் அவர் நடிக்கவே இல்லை. ஆனா அவர் நடிச்சிருக்கிறது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாழைப்பழத்துல ஊசியை குத்திட்டு சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. அதுவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாப்ல. டொவினோ தாமஸுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற காதல் காட்சிகளுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர பாட்டா இருக்கட்டும், பழங்குடியின மக்கள் பாடுற பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னணி இசை ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது, பழங்குடியின மக்களுக்கு தலைமை தாங்குற பெண்மணி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதுவுமே அழகா நடிச்சிருக்கும். பழங்குடியின மக்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு எதுனா ஒண்ணுனா தான் தான் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல. அவருமே சிறப்பா நடிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல படத்துல மைனஸ் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துலயும் மைனஸ் இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் எடுத்ததுனால அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. இது மிச்சம் எல்லாமே இவங்களோட கற்பனையில தான் அந்த படம் இருக்கும். ரெண்டாவது, கொஞ்சம் டீட்டெயிலா காமிக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும் படம் பார்க்குறப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜா தான் இருக்கும், லவ் போர்ஷன் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு படத்துமே சூடு பிடிச்சி கொண்டு போகும். வயநாடுக்கு இந்த போலீஸ் டீம் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃபே சூடு பிடிக்கும். கிளைமேக்ஸுமே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரான செகண்ட் ஹாஃபும் தான் இந்த மொத்த படமுமே. ஒரு சில குறைகள் இந்த படத்துல இருந்தாலுமே மொத்தமா இந்த படமா பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ இந்த படம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டாலோ தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சோனி லிவ் ஓடிடில தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.